என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி நலத்திட்டங்கள் அதிகமா கொடுக்கறத விட நம்மளுடைய அரசு வளர்ச்சி திட்டங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணா அது நல்லா இருக்கும்ல. ஏன் எல்லா கட்சிகளுமே நாங்க இவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் அதை விட 2000 ரூபாய் கொடுக்க போறேன், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை ஏன் எடுத்துட்டு வரீங்க? இங்க வெல்பர் ஸ்கீம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரும்போது இங்க இப்ப எத்தனை பேர் வீட்டு டிவி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க எங்க ஏஜ்ல நான் ஒரு கடற்கரை ஓரத்துல பிறந்த, டிவி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போய் பாக்குற ஒரு சாதாரண குடும்பத்தை பிறந்தவன் தான். எல்லாருக்கும் சாத்தியப்படம் இல்லை. டிவி கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த போது அது வந்து கத்துக்கிற விஷயங்கள், கேட்கப்படுகிற செய்திகள், உலகம் அப்படின்னு கத்துக்க முடிஞ்சது. இது வந்து நலத்திட்டம். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க வீட்டுல அப்பா அம்மா வந்து சாதாரண ஆடு மாடு மேய்க்கிற கூலிகள். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற போது அங்க கொடுத்த செருப்புங்கிற நலத்திட்டம் தான் என் காலுக்கு பாதுகாப்பா வந்துச்சு. அங்க போடப்பட்ட மதிய உணவுங்கிற நலத்திட்டமும் அங்க கொடுக்கப்பட்ட முட்டையும் தான் எனக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. அங்க நீங்க சொல்கிற வெல்பர் ஸ்கீம்ல ஃப்ரீயா கொடுத்த நோட்டு புக்கு தான் எனக்கு கல்வியை கொடுத்துச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் நோட்டு வாங்க வசதி இல்லையா, ஏன் எல்லாரும் பணக்காரர்கள் ஆயிட்டானா, இந்த சமூகத்துல வளர்ந்த நாடா சொல்லக்கூடிய எல்லா நாடுகளையும் பிச்சைக்காரங்க இருக்காங்க, அங்கேயும் ஏழைகள் இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் ஒவ்வொன்னா எனக்கு உங்களுக்கு வளர்ச்சியா பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு தங்கை படிச்சுட்டு வந்துட்டாங்க, இன்னைக்கு வேலை வாய்ப்பு வந்தா வளர்ச்சி திட்டம் பயன்படும். ஆனா தங்கையை போல் படிக்க போராடுகிற 1000 குழந்தைகளுக்கு வெல்பர் ஸ்கீம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இங்க ஏழை எளிய மக்களுக்கு, சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கவங்களுக்கு எக்கனாமிக்கலா சில திட்டங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி கொடுத்துதான் இந்த நாடு வளர்ந்துருக்கு.